உள்ளவர்களாய், மூன்றாவது அவருடைய முதற்கனிகளாய், நான்காவது தேவனுடைய வல்லமையின் வாய்க்கால்களாய். தமிழ் வேதத்தில் என் மேன்மையில் பிரதானம் அவருடைய வல்லமைக்கு, அவருடைய இரக்கங்களுக்கு, அவருடைய மகத்துவங்களுக்கு உங்களை என்னையும் ஒரு வாய்க்காலாய். யூ ஆர் த சேனல் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங். யூ ஆர் த சேனல் ஆஃப் காட்ஸ் மைட்டி பவர். யூ ஆர் a சேனல் ஆஃப் காட்ஸ் ஸ்ட்ரென்த். தேவனுடைய பலன் உன்னில் விளங்கும்படியாய், உன் மூலமாய் விளங்கும்படியாய் தேவன் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். ஆனால் நிலைமை என்ன? அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, விசேஷமானவன் ஆனால் தண்ணீரைப் போல தளம்பினவன். அன்ஸ்டேபிள் லைஃப், ஒரு உறுதியில்லாத வாழ்க்கை, ஸ்திரமில்லாத வாழ்க்கை, நாளுக்கு ஒரு வாழ்க்கை, நிமிடத்துக்கு ஒரு வாழ்க்கை, காலத்துக்கு ஒரு வாழ்க்கை. யோசித்து பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான வாழ்க்கை. நேற்று ஒரு வாழ்க்கை, இன்றைக்கு ஒரு வாழ்க்கை. நேற்று உன்னதங்களின் அனுபவம், அடுத்த நாள் பள்ளத்தாக்கின் அனுபவம். யோசிச்சு பாருங்கள், மாறி வரும் ஒரு உலகம், மாறாத ஒரு தெய்வம். ஆனால் மனிதன் இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறான். அதில் எழுதப்பட்ட தண்ணீரை போல, ஆலயத்துக்குள்ளே போனால் ஒரு பசுத்தவான் போல, வெளியே வந்தவுடனே இந்த லூசிஃபரை போல இல்லை. அன்பானவர்களே, ஆலயத்தில் எப்படி தண்ணீரை போல அன்ஸ்டேபிள், ஒரு உறுதி இல்லா நாணலை போல. சைமன் என்ற வார்த்தையின் பொருள் ஷிஃப்டிங் சாண்ட். சிமோனே, நாணலை பொருந்தவனை ஒரு கற்பாறையாய் தேவன் மாற்றினார். இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தண்ணீரை போல தழும்பினவன், அன்ஸ்டேபிள், உறுதியில்லாத, ஸ்திரமில்லாத. இவரை குறித்து அன்பானவர்களே திருமறை சொல்லுகிறது. நியாயாதிபதி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தெபோராவின் அந்த பாடலிலே ரூபன் பேசப்படுகிறார். தெபோராளின் பாடலிலே ரூபன் பேசப்படுகிறார். நியாயாதிபதிகள் 5:15. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இதயத்தின் நினைவுகள் மிகுதி. இங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்த விரும்புகிறேன், ரூபனின் பிரிவினைகளால். அப்படியானால் இவன் யார்? பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறவன். இன்றைக்கி திருச்சபையில் இதற்கென்றே சில பேர் இருக்கிறார்கள். வல்லமை உள்ளவர்கள், மேன்மை உள்ளவர்கள், மகத்துவம் உள்ளவர்கள், நீண்ட காலம் அனுபவர்கள். பட் ஸ்டில் they are மேக்கிங் டிவிஷன். தமிழ் வாசிக்கிறேன். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இதயத்தின் நினைவுகள் மிகுதி. அப்படியானால் இவனுடைய வாழ்க்கை நிலைமை என்னவென்றால் a man of impulse. தமிழில் சொல்லுகிறேன், பிரிவினைக்கு தூண்டுதலாக இருக்கிறவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, உன் சபைக்கு நீ பிரிவினைவாதியா இல்லை,